أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையாக்களின் 4வது கலீஃபா மர்வான் பின் ஹக்கம் பொறுப்பேற்ற பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 5வது கலீஃபா அப்துல் மலிக் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூபாவில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ற வரிசையில் முதலில் கூபாவில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி நாம இந்த வாரம் தெரிந்து கொள்வோம். கூபாவில் பெரும்பான்மை மக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் ஆதரவாளர்கள் தாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததையும் அவர்கள் கொல்லப்படுவதற்கு தாங்கள் காரணமாக இருந்ததையும் எண்ணி வருந்தி அதற்கு பிராயச்சித்தமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் கொலைக்கு பழி வாங்குவது என்ற முடிவுக்கு வர்றாங்க. இவர்கள்தான் தவ்வாபீன்கள் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறார்கள். இப்ப இந்த தவ்வாபீன்கள் தங்களுள் ஒருவரான சுலைமான் பின் சர்த் என்பவரின் தலைமையில இந்த பழிவாங்கும் செயல்களில் ஈடுபட முடிவு செய்யறாங்க. இந்த காலகட்டத்தில் தான், அதாவது ஹிஜ்ரி 64 ரமலான் மாதத்தில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவின் ஆளுநராக அப்துல்லா பின் யசீத் அன்சாரி என்பவரை நியமிக்கிறார்கள். அந்த சமயத்துல முக்தார் பின் உபைதா என்பவர் மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு வந்து தவ்வாபீன்களிடம் கூறுகிறார், மதீனாவில் இருக்கும் இமாம் மஹதி முஹம்மது பின் அல் ஹனஃபியா அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியாக என்னை இங்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த அந்த எதிரிகளிடமிருந்து இழப்பீட்டை பெற எனக்கு நீங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு அந்த மக்கள், நாங்கள் ஏற்கனவே அவர்களை பழிவாங்க சுலைமான் பின் சர்த் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறோம், அதை செயல்படுத்துவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்றும் சிறிது காலம் பொறுத்திருக்குமாறும் அவர் எங்களிடம் கூறியிருக்கிறார் என்று சொல்றாங்க அந்த தவ்வாபீன்கள். அதற்கு முக்தார், சுலைமான் இதற்கு பொருத்தமானவர் அல்ல, அவர் போரை தவிர்க்கக்கூடியவர், அதனால எனக்கு வாக்குறுதி அளியுங்கள், இதுதான் அவர்களை பழி வாங்குவதற்கு நல்ல தருணம் என்று கூறுகிறார். இமாம் மகதிக்காக இப்ப அந்த மக்கள் முக்தாரிடம் வாக்குறுதி அளிக்க தொடங்குகிறார்கள். இந்த நேரத்தில் இமாம் மகதியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அலி ரலியல்லாஹு அவர்களின் மற்றொரு மனைவியான கல்வா அல் ஹனபியா என்பவரின் மூலமாக பிறந்தவர் தான் இந்த மகதி முஹம்மது பின் அல் ஹனபியா அவர்கள். ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அவர்களின் மூத்த மகன்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மரணம் அடைந்து விட்டதால அலி ரலியல்லாஹு அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவரும் இமாம் மஹதி அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் இடும் கட்டளைகளை நிறைவேற்றும் அவர்களின் ஆதரவாளராக மாறிவிட்டார். இந்த இமாம் மஹதி தான் ஷியா முஸ்லிம்களின் முதல் இமாமாக அறியப்படுகிறார். இப்ப விஷயத்துக்கு வருவோம். முக்தாரின் இந்த உடனடி பழிவாங்கும் செயல்களை தனது ஒற்றர் மூலமாக அறிந்து கொண்ட கூஃபாவின் ஆளுநரான அப்துல்லா பின் யசீத் அன்சாரி அவர்கள் நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கும் இந்த அவசர முடிவை தங்கள் விருப்பத்தின்படி செயல்படுத்தாமல் தங்களோட ஒத்துழைக்க வேண்டும் என்றும், அதனை மீறி அவர்கள் செயல்பட்டால் அவர்கள் அடக்கி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார் கூஃபாவின் ஆளுநர். கூஃபாவின் ஆளுநரின் இந்த அறிவிப்பை மீறி தவ்வாபீன்கள் போருக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ஹிஜ்ரி 65 ரபியுல் அவ்வல் மாதம் முதல் நாள் அன்று 17,000 படை வீரர்களோடு
கூஃபாவிலிருந்து சுலைமான் பின் சர்து தலைமையில சிரியா எல்லையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள் அந்த தவாபீன்கள். உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள் பலர் கூஃபாவில் இருந்தாலும் அவர்களுடைய முதல் இலக்கு உபைதுல்லா பின் ஜியாத் தான். அவரை முடித்து விட்டால் அதன் பிறகு மற்றவர்களை பழி தீர்ப்பது என்பது எளிதாக அமைந்துவிடும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணங்களாக இருந்தது. இந்த தவாபீன்கள் முதலில் கர்பலாவை அடைந்து உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் மட்டும் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று அங்கு மிகவும் சோகத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக ஒரு பகலும் ஒரு இரவும் அங்கு தங்கிவிட்டு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வட சிரியாவில் உள்ள ஐன் அல் வர்தா என்ற இடத்திற்கு வந்து அங்கு முகாமிடுகிறார்கள் இந்த தவாபீன்கள். இப்போ ஒற்றர்கள் மூலம் இந்த தகவலை மோசுல் என்ற பகுதியின் ஆளுநராக இருந்த உபைதுல்லா பின் ஜியாத் அறிந்து கொள்கிறார். மோசுல் என்ற இந்த பகுதி ஈராக்கின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இப்போ உபைதுல்லா தன் படைத்தளபதி ஹசீன் பின் நுமைர் தலைமையில 12,000 வீரர்களை அனுப்பி வைக்கிறார். அதன் பிறகு போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் 18,000 வீரர்கள் அடங்கிய 2 துணை படைகளை உபைதுல்லா அனுப்பி வைக்கிறார். ஹிஜ்ரி 65 ஜமாத்துல் ஆகிர் மாதம் 26வது நாள் ஐன் அல் வர்தா என்ற இடத்தில் நடைபெற்ற இந்த போரில் சுலைமான் பின் சர்தும் கூஃபாவின் முக்கிய தலைவர்களும் கொல்லப்படுகிறார்கள். தவாபீன்களில் ஒரு சிலர் மட்டுமே உயிர் பிழைத்தார்கள். இந்த காலகட்டத்தில் கூஃபாவில் முக்தாரும் வெளிப்படையாகவே வீரர்களை திரட்டி உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலைக்கு பழிவாங்கும் எண்ணத்தோட கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார் முக்தார். ஒரு கட்டத்தில் அப்துல்லா பின் சுபைரால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநரையே வெளியேற்றிவிட்டு கூஃபாவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகிறார் இந்த முக்தார். இவ்வாறாக கூஃபா அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து முக்தாரின் கைக்கு மாறிவிடுகிறது. இப்ப முக்தார் ஒரு பட்டியல் தயாரிக்கிறார். அதுல உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலையின் போது உபைதுல்லாவின் படையில் இருந்த வீரர்கள் யார் யார், கர்பலா நிகழ்வின் போது ஏதேனும் ஒரு வகையிலாவது அதில் பங்கு பெற்றிருந்தவர்களின் பெயர்கள் என அனைத்து தகவல்களையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த பட்டியலின்படி கர்பலா சம்பவத்தின் போது படைத்தளபதியாக இருந்த அமர் பின் சாத் அவர்களும் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையில் நேரடியாக பங்கேற்ற ஷிம்ர் துல் ஜௌஷானும் கைது செய்யப்பட்டு பின்பு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்களைப் போலவே அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்ட நபர்களை முதலில் சிறைப்பிடிப்பது பின்பு கொலை செய்வது என பல நாட்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய வீடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டு பிறகு கொல்லப்பட்டார்கள். அமர் பின் சாத் மற்றும் ஷிம்ர் ஆகியோரின் தலைகளை மதினாவில் இருந்த இமாம் மஹதி முஹம்மது பின் அல் ஹனஃபியாவுக்கு அனுப்பி வைத்தார் முக்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய ஒரு இருக்கையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை இப்ப நாம தெரிந்து கொள்ளலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் இருந்த போது அவர்களிடம் ஒரு தனித்துவமிக்க இருக்கை ஒன்று இருந்தது. அதில் அமர்ந்தபடிதான் அவர்கள் உத்தரவுகள் பிறப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரி உம்மு ஹானி பின்த் அபு தாலிப், அவர்களின் மகன் பெயர் ஜதா பின் ஹுபைரா. இவர் கூஃபாவில் வாழ்ந்து வந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு அந்த இருக்கை ஜதா பின் ஹுபைராவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்ப கூபாவின் ஆளுநராக தன்னை தானே நியமித்துக் கொண்ட முக்தார் எப்படியாவது அந்த இருக்கையை கைவசப்படுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். முடிவில் எனக்கு 1 வாரம் கால அவகாசம் கொடுங்கள், அதை நானே உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கூறுகிறார் ஜதா பின் ஹுபைரா. அதற்கு முக்தார் அதிகபட்சம் 3 நாட்கள் கால அவகாசம் தருகிறேன், அதற்குள் அந்த இருக்கை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும், தவறினால் நான் கடுமையாக நடந்து கொள்வேன் என்று கூறுகிறார் முக்தார். ஜதா பின் ஹுபைரா வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில்
ஒரு எண்ணெய் வியாபாரி இருந்தார். அவரிடம் இது போன்ற ஒரு இருக்கை இருந்தது. ஜதா அதை விலைக்கு வாங்கி யாரும் அறியாமல் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நன்றாக சுத்தம் செய்து பாதுகாப்பான முறையில் மிகவும் மரியாதையோடு அதை முக்தாரிடம் கொடுத்து விடுகிறார். இப்போ அந்த இருக்கையை பெற்றுக்கொண்ட முக்தார் ஜதாவுக்கு கணிசமான அளவு வெகுமதிகளை வழங்கி அவரை அனுப்பிவிட்டு இருக்கையை முத்தமிட்டு தன் முன்னாலே வைத்து தொழுகிறார் முக்தார். பிறகு தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி சொல்கிறார், இஸ்ராயலின் வம்சத்தினருக்கு அல்லாஹ் வழங்கிய வெற்றி பேழையை போல், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்த பொழுது ஒரு பேழையில் வைத்து நைல் நதியில் அனுப்பியதை சொல்கிறார். இஸ்ராயலின் சந்ததியருக்கு அல்லாஹ் வழங்கிய வெற்றி பேழையை போல் இந்த இருக்கையை அலி அவர்களின் ஆதரவாளர்களுக்காக ஒரு அடையாளமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றிலிருந்து நாம் அனைத்திலுமே வெற்றியாளர்கள் தான் என்று மகிழ்ச்சி பொங்க கூறுகிறார் முக்தார். இப்ப முக்தாரின் ஆதரவாளர்கள் அதன் முன் தன்னுடைய தலைகளை தாழ்த்தி அதை பக்தியுடன் தடவி முத்தமிட்டு செல்கிறார்கள். பின்பு அந்த இருக்கையை வைப்பதற்கு ஒரு அழகான பேழை ஒன்றை செய்ய உத்தரவிடுகிறார் முக்தார். இப்ப வெள்ளிப்பூட்டுடன் கூடிய ஒரு அழகான பேழை அந்த இருக்கை வைக்கப்படுகிறது. அதன் பிறகு தொழுகைக்கு வருபவர்கள் அதனை முத்தமிட்டு செல்வதை வழக்கமாக ஆக்கி கொண்டார்கள். இப்போ பெரும்பாலான மக்கள் கூஃபாவில் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக உபைதுல்லாவை எதிர்த்து போரிட ஆயத்தமாகிறார் முக்தார். ஹிஜ்ரி 66 துல்ஹஜ் மாதம் 22வது நாள் அன்று கூஃபாவிலிருந்து இப்ராஹிம் பின் மாலிக் என்பவரின் தலைமையில் ஒரு பெரும் படையை உபைதுல்லாவை எதிர்த்து போரிடுவதற்காக அனுப்பி வைக்கிறார் முக்தார். அதோட படை வீரர்களின் மனதில் நிச்சயம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்காக பேழையுடன் கூடிய அந்த இருக்கையையும் அனுப்பி வைக்கிறார் முக்தார். இப்போ இப்ராஹிமின் படை உபைதுல்லா ஆளுநராக இருக்கும் மோசுல் என்ற நகரத்திற்குள் நுழைகிறது. உபைதுல்லாவும் ஹசன் பின் நுமைர் தலைமையில ஒரு பெரும் படையை அனுப்பி வைத்து தானும் அந்த படையோடு வருகிறார். அதிகாலை தொழுகையை நிறைவேற்றிய பின் இரு படைகளும் மோதிக்கொண்டன. இரு படை பிரிவின் தளபதிகளும் பெரும் வீரத்தோடு போரிட்டார்கள். இறுதியில் சிரியர்கள் தோல்வி அடைந்தார்கள். உபைதுல்லாவின் படை தளபதி ஹசன் பின் நுமைரும் கொல்லப்பட்டு விட்டார். இப்போ போரெல்லாம் முடிந்து சிரியர்கள் தோல்வியற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்ராஹிம் பின் மாலிக் தன் படை வீரர்களிடம் கூறுகிறார், கால்வாய்க்கு அருகில் ஒருவனை நான் கொன்றேன், அவனது உடலில் கஸ்தூரி வாசம் வீசியது என்று கூறுகிறார். அதோட இன்னும் சொல்றார், எனது வாள் அவனை இரு கூறுகளாக பிளந்தது, ஆள் யார் என்று போய் பாருங்கள் என்று தன் வீரர்களுக்கு கட்டளையிடுகிறார் இப்ராஹிம். இப்போ வீரர்கள் வந்து சொல்றாங்க, இறந்து கிடந்தவர் உபைதுல்லா பின் ஜியாத் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. உடனே அவரது தலை துண்டிக்கப்பட்டு கூஃபாவில் இருந்த முக்தாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதன் பிறகு இப்ராஹிம் பின் மாலிக்கை மோசூல் ஆளுநராக நியமிக்கிறார் முக்தார். உபைதுல்லா பின் ஜியாத்தின் மரண செய்தியை அறிந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சி அடைய காரணம், இந்த மரணம் அப்துல் மலிக் பின் மர்வானின் ஆட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தி இருப்பதால் அவர் ஹிஜாஸை தாக்க முன்வர மாட்டார் என்ற ஒரு கணிப்பில்தான் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். கூஃபாவில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே முக்தார் தன்னிடம் ஒரு அசாதாரண ஆன்மீக வலு இருப்பதாக மக்களை நம்ப வைத்தார். கூஃபாவின் ஆட்சி அதிகாரம் வந்தவுடன் இதை மிக எளிதாக செய்ய முடிந்தது. இப்போ உபைதுல்லாவின் மரணம் முக்தாருக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னிடம் வஹியுடன் அனுப்பியிருப்பதாகவும் அதனால் தானும் ஒரு நபியாக மாறி இருப்பதாகவும் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார் முக்தார்.
முக்தாரின் இந்த நபித்துவ பிரகடனத்தை அறிந்த அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் இதை பூண்டோடு அழிப்பதை இனிமேலும் காலதாமதம் செய்வது சரியல்ல என்று முடிவெடுத்து ஒரு பெரும் படையை தயார் செய்கிறார். இப்ப அந்த படை பஸ்ராவிலிருந்து கூஃபாவை நோக்கி செல்கிறது. இதனை அறிந்த முக்தாரும் ஒரு பெரும் படையை தயார் செய்கிறார். இப்ப இந்த இரு படைகளும் மதார் என்ற ஒரு சிற்றூரின் அருகில் பயங்கரமாக மோதிக்கொள்கிறது. இறுதியில் முக்தார் படை தோல்வி அடைகிறது. தப்பி ஓடிய முக்தார் தன்னுடைய ஆதரவாளர்களோடு அரண்மனைக்குள் புகுந்து பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொண்டார். இப்போ அரண்மனை முற்றுகையிடப்படுகிறது. முற்றுகை பல நாட்கள் நீடிக்குது. இறுதியில உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில போரிட்டு உயிரை இழப்போம் என்று முடிவு செய்கிறார் முக்தார். இறுதியில ஹிஜ்ரி 67ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 14ஆம் நாளன்று தலையில் வாசனை தைலம் தேய்த்து கொண்டு உடைகளில் நறுமணம் பூசி போர்க்கருவிகளை எடுத்துக்கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார் முக்தார். அவரோடு 19 பேர் மட்டுமே வந்தார்கள். இப்போ அரண்மனையில் இருந்த அனைவரும் கைது செய்யப்பட்டு போர் கைதிகளாக ஒரு திறந்த வெளிக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது. கூஃபாவில் குறைந்தபட்சம் ஒருவர் கூட உயிரிழக்காத வீடு என்பதே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு கொன்று ஒழித்தவர் இந்த முக்தார். அதற்கு துணையாக நின்ற இவர்களை, அதாவது இந்த கைதிகளை விடுவித்தார். எஞ்சியிருக்கும் கூஃபா மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள். அதனால ஆழ்ந்த யோசனைக்கு பின் கைதிகள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 6000 கைதிகள் 700 பேர் அரபியர்கள், மற்றவர்கள் பாரசீகர்கள். முக்தார் கொல்லப்பட்ட பின் அவருடைய இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு கூஃபாவின் ஜாமியா மஸ்ஜிதில் தொங்கவிடப்பட்டன. அவை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஆட்சி காலம் வரையிலும் அதிலே கடந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக முக்தாரால் இடையில் கைப்பற்றப்பட்ட கூஃபா மறுபடியும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுகிறது. முக்தாரின் மரணத்தை அறிந்து கொண்ட மோசுல் ஆளுநரான, அதாவது முக்தாரால் நியமிக்கப்பட்ட இப்ராஹிம் பின் மாலிக் உடனடியாக அப்துல்லா பின் சுபைர் அவர்களிடம் சரணடைகிறார். அதன் பிறகு மோசுல் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக அப்துல் மலிக் கலீஃபாவாக பொறுப்பேற்ற பின் நடந்த நிகழ்வுகள் பற்றியும், அவர் எப்படி அப்துல்லா பின் சுபைர் அவர்களிடமிருந்து ஈராக்கை கைப்பற்றினார் என்பதை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.